ஏன்ட்ட குத்துனா சூப்பரா பண்ணிருக்கலாம். நல்ல சீன் லிப் லாக் எப்படி ஆச்சாங்க? நம்மகிட்ட குத்துனா சூப்பரா பண்ணிருக்கலாம். சூப்பரா பண்ணி எதிர்பார்த்தது என்னன்னா எதிர்பார்த்தது வேற. நான் எதிர்பார்த்ததை பண்ணிருப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா இன்டர்வியூல கொஞ்ச நேரம் விட்டாங்க. இந்த பையன் இன்டர்வியூல போய் என்னதான் பண்ணானே தெரியல. பாத்ரூம் போயிட்டானா அந்த பையன். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு காமெடியாக ஏதோ எடுக்கிறேன்னு பார்த்துருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. வெங்கட் பிரபு படம் கிளைமேக்ஸ் பார்த்தா தான் வெங்கட் பிரபு படம் மாதிரி தெரியுது. நல்லா இருந்துச்சுங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். வேறு லெவல் ஒருத்து பசங்களாக தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒருத்தா இருக்குது படத்துலையா ப்ரோ. கவுண்டர் காமெடி பிஜிஎம்லாம் பிரேம் நல்லா பண்ணியிருக்கா. அப்படி யூ பிச் ஒன் பெஸ்ட் ஃபார் ஒன் டே. 18+ மூவி மாதிரியே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக இது பார்த்தா 18+ மூவி மாதிரியே இல்லை. படம் அதான் ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்திருக்காங்க கதையை. இது கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவிலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. 18+ மூவி அதுக்கேற்ற மாதிரி படம் பசங்கள்லாம் போவாங்க. ஆனால் அது மாதிரி இல்லை, ஒரு ஃபீலாக இல்லை. 18+ மூவி மாதிரி ஃபீல் இல்லை. நாங்கள் 18+ மூவினா வேறு மாதிரி எதிர்பார்த்தோம். டபுள் மீனிங்கே இல்லை, வரலையே ப்ரோ. ஆக்சுவலாக டபுள் மீனிங் தான் வரும் 18+ மூவினா. டபுள் மீனிங்கே இல்லை. படத்தில் ஃபுல்லாக ஹீரோ பேசுகிறாங்க. லவ் நார்மலாக இப்படி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுவோம். அது பேசுகிறாங்க, லவ் பண்ணுறாங்க, வராங்க, அவ்வளோதான். அதுதான் 2 சீன் தான், அவ்வளோதான் 2 சீன் ப்ரோ. இது படமே இது ஆக்சுவலாக இது பார்த்து ஒன்றுமே இல்லை ப்ரோ. படத்தில் ஒரு வீட்டில் எடுத்திருக்காங்க, ஒரு வீட்டில் எடுத்து முடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. ஏ சர்டிஃபிகேட்டு ஒர்த்தே கிடையாது. இது யூஏவே கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இது படம் அவ்வளோ ஒன்றும் இது மோசமாலாம் ரொம்ப காமிக்கலாம் இல்லை. 18+ மூவியே இல்லைன்றேன். நான் தான் ஏ படம்னு சொன்னாங்க. ரொம்ப ஏவாலாம் இல்லை, நார்மல் ஏ தான். அவ்வளோ ரொம்பலாம் கிளீஷேவாக தான் காட்டல, நல்லா தான் காட்டினாங்க. ஓகே லைட்டாக ஆமாம் போர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இது இன்டர்மிஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கும், அவ்வளோதான். நம்மளே தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும், அதுதான். இல்லை, ஐ லைக் ஹவு தே ஹேட் டேக்கன் இட் நான் லீனியர். லைக் 2 ஸ்டோரிஸையும் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்ங்கிற ரெண்டுத்தையும் எப்படி அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஹவு விபி ட்ரைஸ் சம்திங் நியூ ஆல் த டைம், அந்த மாதிரி இப்பயும் ட்ரை பண்ணியிருக்காரு. திங்க் இட் வில் ஒர்க் அவுட். நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சுமார் தான். இல்லை, ஒரு யங்ஸ்டர்ஸ் மூவி அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்கல்ல, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்தது. அந்த மாதிரி எதுவும் இல்லை, நார்மல் மூவி மாதிரி தான் இருந்தது. நத்திங் அட் ஆல், நார்மல் மூவி அப்படி தான் இருந்தது. இல்லை, நாங்கள் ஃபன்னாக பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன சொல்கிறது, ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஃபன்னு ஹியூமர் கண்டென்ட் எல்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அவரோட படம் மாதிரி இருந்துச்சு. அவர் படத்தில் நம்ம எப்போவுமே ட்விஸ்ட் பார்ப்போம். வெங்கட் பிரபு சார் படத்தில் பார்ப்போம், எப்போவுமே ட்விஸ்ட் எப்படி இருக்கும், அடுத்தடுத்து என்ன நடக்குன்னே தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்து கதை இருந்துச்சு படத்தில். சொல்ல போனால் ஒருத்தவங்க பண்ணுற தப்புனால என்னென்ன பிரச்சனை திரும்ப வருது, அதை ஹீரோ வேறு மாதிரி பண்ணியிருந்தாரு. படம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை, ஏ சர்டிஃபிகேட் படமே கிடையாது. அது நல்ல படம். யூஐஏ தான். ஒரு 1-2 சீனுக்காக அப்படி பண்ணியிருக்கு. ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் வேற லெவல் ட்விஸ்ட்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் அந்த கிளைமேக்ஸுக்கும் நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக நீங்கள் சொன்னீங்களா அந்த ஏ கண்டென்ட்டாக இருக்கானு, அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 2-3 சீனில் மட்டும்தான் வந்திருக்கும். மற்றபடி வேறு எதுலேயுமே பெருசாக வந்திருக்காது. ட்விஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் வேறு லெவல் ப்ரோ. 18+ நாங்கள் 18+க்குன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது கண்டிப்பாக. 18+ நாங்கள் நிறைய சீன் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், பட் எதுவும் இல்லை. ட்ரெய்லரில் பார்த்தது என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா வெங்கட் பிரபு படம்னால சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குது. நல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது, நல்ல ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் ப்ரோ. கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவரோட ஆக்டிங், ஹீரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இல்லை ப்ரோ, நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. நல்லா ஒரு எடிட் வைஸுமே படம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. பேரலாக மூவ் ஆகுது, நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே ஃபைன். செம்ம ஒரு ஃபன்னான படம். ஆக்சுவலாக நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள், ஃபேமிலியோடலாம். ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பொறுத்து அதை கேட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. ஒரு படமாக பாருங்கள், ரியல் லைஃப்லலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு ஜாலியான படம், ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு அதெல்லாம் இருந்தது. எப்பவும் போல் அந்த வெங்கட் பிரபு ஒரு ஃபன் எலிமெண்ட்.